நான் இருக்கிற இடத்துல அவன் இருக்க வேண்டும். அவர் இருக்கிற இடத்துல நீங்கள் இருப்பீர்களா? அவர் இல்லாத இடத்துல நீங்கள் இருக்க மாட்டீர்களே. இருக்க மாட்டோம். அல்லேலூயா. ஏன் என்று கேட்டால், நீங்கள் கர்த்தர் ஊழியம் செய்தால் maybe your husbands may not even honor your ministry. ஒருவேளை நீங்கள் செய்கிற ஊழியத்தை உங்களுடைய கணவர் அவர்கள் கனப்படுத்தாமல் அங்கீகரியாமல் இருக்கலாம். Even your church may not even recognize it. உங்களுடைய சபை கூட ஒருவேளை உங்களை அங்கீகரியாமல் இருக்கலாம். But if you serve the Lord, ஆனால் நீங்கள் அவருக்கு வேலை ஊழியம் செய்யும் பொழுது, do not cry as a cry baby. நீங்கள் ஒரு you are not recognized by anybody. யார் என்ன பார்க்கல, யார் என்ன அங்கீகரிக்க மாட்டாங்க, யார் என்ன ஒரு பொருட்டா என்ன மாட்டாங்க, எல்லாரும் என்ன தள்ளி வைக்கிறாங்க என்று சொல்லி உட்கார்ந்து அழக்கூடாது. No, இல்லை. because காரணம் என்ன? if a man serves me, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானே, the Lord will honor me. தேவன் உன்னை கனப்படுத்துவார். Hallelujah. Hallelujah. So do you submit yourself for any affliction? தமிழ், அதாவது எந்த பாடுகளையும் ஏற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? ஆமென். பவுல் சொன்னான், கிறிஸ்துவுக்காக நான் பாடுபட மாத்திரமல்ல மரிக்கிறதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. அதே பவுல் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறதான காலங்களிலே ஊழியத்தினுடைய பாடுகள் வந்த போது அவன் சொன்னான், என்ன சொன்னான் என்று கேட்டால், எல்லா இடங்களிலும் எனக்கு பாடுகள் வருகிறது. ஆவியானவர் வேறு சொல்றாரு, பட்டணங்கள் தோறும் உனக்கு உபத்திரவங்கள் உண்டு சொல்லுகிறார். அப்படி சொல்லிட்டு, ஆகிலும் நான் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன், என் ஜீவனையும் அருமையாக எண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னார், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் நான் தேவனால் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும். இந்த ஊழியம் யார் கொடுக்குறது உங்களுக்கு? சென்னை நெட் கொடுக்கல. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை சென்னை நெட் only recognizes that God has given this ministry. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை சென்னை நெட் அங்கீகாரம் செய்கிறது, அவ்வளவுதான். But the ministry actually is given to you by God. ஆனால் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ஊழியம் அது தேவன் உங்களிடத்தில் கொடுத்த ஒன்று. So you are going to be accountable not to Chennai Net, you are going to be accountable to God who called you into this ministry. ஆகவே நீங்கள் கணக்கு கொடுக்க போகிறது சென்னை நெட் ஊழியத்திற்காக ஸ்தாபனத்துக்கு அல்ல. நீங்கள் கணக்கு கொடுக்க போகிறது உங்களுக்கு ஊழியத்தை கொடுத்த கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். Do you recognize that you are accountable to God? நீங்கள் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்கள் என்று நீங்கள் உறுதியா நம்புறீங்களா? I want to see your hands. உங்க கையை நான் பார்க்கணும். நல்ல கை ஊத்தி. எஸ். இப்போ நான் சொன்ன எல்லா கேள்விகளுக்கும் ஆம் தானே? ஆமேனா? சரி, எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் எல்லாரும் கண்களை